north to Colombo. இந்த இடத்துல நாங்கள் ஆரம்ப கட்டமாக பேசிக்கொண்டிருக்கிற விடயம் என்னவெனில் 50 வாலிபர்களை வடபகுதியில் இருந்து நாங்கள் கொழும்புக்கு அழைத்து செல்வது தொடர்பாக. We want to create a learning environment in Colombo. நாங்கள் கொழும்பிலே நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்க வேண்டும் என்பதை விரும்புகிறோம். Where you will be able to live with Sinhalese or Muslim families. எனவே நீங்கள் அந்த காலப்பகுதியிலே கொழும்பில் இருக்கின்ற சிங்களவர்களோடு அல்லது முஸ்லீம் சகோதரோடு நீங்கள் வாழக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். Understand their culture, அவருடைய habits, அவருடைய கலாச்சாரங்களை, அவருடைய மொழிகளை, அவருடைய பழக்க வழக்கங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். You have to understand, although we are divided as Muslims, Tamils, Sinhalese, Hindus, Christians, Catholics, Buddhists, we are all one human being. பல பிரிவுகளாக நாங்கள் பிரிக்கப்பட்டிருந்தாலும் இன ரீதியாக, சமய ரீதியாக, வகுப்பு ரீதியாக பல பிளவுகள் எங்களுக்கு காணப்பட்டாலும் ஆனால் அடிப்படையிலே நாங்கள் எல்லோரும் மனிதர்கள் என்ற அந்த ஒரு பொதுவான விடயத்தை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். The languages we have, the religions we have, unfortunately we used to divide among us, to create division among us. But actually we should have those things to have some value addition to our humanity. அதாவது நாங்கள் சமயங்கள் எங்களுக்குள்ள இருக்கிறது, மொழிகள் எங்களுக்குள்ள இருக்கிறது, ஆனால் சில வேளைகளிலே இவை எங்களுக்குள்ளே பிளவுகளை உண்டு பண்ணுவதாகத்தான் காணப்படுகிறது. ஆனால் மாறாக எங்களுக்குள்ளே ஒரு சிறந்த விழுமியங்களை, எங்களது மனிதத்துவங்களை உருவாக்குவதற்கு இவங்களை நாங்கள் உருவாக்க வேண்டும், உபயோகப்படுத்த வேண்டும். And you understand that problems of youth are common everywhere. வாலிபனுடைய பிரச்சனை எல்லா இடத்திலையும் பொதுவானது என்பதை நீங்கள் நிச்சயம் உணர்ந்து கொள்ளுவீர்கள். In Colombo, most of youth have problems of finding jobs. கொழும்பில் இருக்கின்ற அநேகமான வாலிபர்கள் வேலைவாய்ப்பு இல்லாத சூழ்நிலையில் இருக்கிறார்கள். They also have problem of not having good opportunities to enter into the universities. அவர்களும் கொழும்பில் இருக்கின்ற வாலிபர்களும் கொழும்பு பல்கலைக்கழகத்தை செல்கின்ற வாய்ப்புகளை இழக்கின்ற அநேகமான வாலிபர்கள் இருக்கிறார்கள். And sometimes they don't have the faith of on basically elder generations. முதியவர்கள் தொடர்பான elder generations, like there's a gap between generation. முதியவர்களுக்கும் இளம் சமுதாயத்துக்கும் இடையிலான இடைவெளி அங்கே அதிகமாக இருக்கிறது. And we also have in south problems of youth taking arms against government. எனவே தென்பகுதியிலே வாலிபர்கள் அரசாங்கத்துக்கு எதிராக ஆயுதங்களை தூக்குகின்ற சூழ்நிலை தென்பகுதியிலே காணப்படுகிறது. In 71 and 89 there were a lot of killings took place in all part of the country. 71ஆம் ஆண்டுகளிலே 79ஆம் ஆண்டுகளிலே அநேகமான கொலைகள் இலங்கையின் அனைத்து பகுதிகளிலும் காணப்பட்டது. And why we want to bring to Colombo is to have better exposure to the world. எனவே நாங்கள் ஏன் இந்த கொழும்புக்கு செல்ல இருக்கிறோம்னு சொன்னால் ஒரு சிறந்த ஒரு பட்டறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அதனுடைய நோக்கம். And Colombo is a multi-religious city. கொழும்பு நகரமானது அனைத்து சமய வர்க்கத்தினரும் வாழுகின்ற ஒரு இடம். You may not believe when I tell this. நீங்கள் நான் ஒன்றை சொல்லுகின்ற பொழுது நீங்கள் நம்ப மாட்டீர்கள். In the Colombo city only 50% Sinhalese live. கொழும்பிலே 50% சிங்களர்கள் மாத்திரம்தான் வாழுகிறார்கள். You have Muslims, Tamils, right, and other like Burghers, Malays. They are also almost close to 50%. மீதமான 50% தமிழர்கள், முஸ்லிம்கள், பரங்கியர், மற்ற இனத்தை சார்ந்தவர்கள் வாழுகிறார்கள். Colombo, according to me, multi-religious, multi-ethnic community. என்னுடைய பார்வையிலே கொழும்பு நகரமானது இது ஒரு பல் சமய மக்கள் வாழுகின்ற ஒரு இடம். And the poverty which we all experience is there in Colombo as well. எனவே நாங்கள் எங்களிடத்திலே காணப்பட்ட வறுமை கொழும்பிலும் காணப்படுகிறது. 50% of families in the Colombo city live in slums and shanties. 50% மக்கள் கொழும்பிலே வாழுகின்ற 50% மக்கள் சேரி வாழ்க்கையும் குடிசைகளிலும் வாழுகின்றவர்களாகத்தான் இருக்கிறார்கள் கொழும்பிலே. But of course Colombo has more modern buildings, modern structures, modern facilities.
compared to Jaffna. எனவே அதே நேரம் கொழும்பை நீங்கள் யாழ்ப்பாணத்தோடு ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது அதிநவீனமான கட்டடங்கள், நவீன வசதிகள், வாய்ப்புகள் அந்த இடத்திலே காணப்படுவது உண்டு. During this 1 month period, initially, we will try to give you training on various subjects. எனவே இந்த ஒரு மாத காலம் நீங்கள் கொழும்பிலே தங்கி நிற்கின்ற காலங்களிலே பல துறைகளிலே உங்களுக்கு சில பயிற்சிகளை நாங்கள் நிச்சயம் உங்களுக்கு தர இருக்கிறோம். And we will focus 3 main subjects in Colombo. 3 பிரதான பாடங்கள், பாடவிதானங்கள், விடயங்களிலே நாங்கள் கவனம் செலுத்த இருக்கிறோம். And I feel that today everybody understands the importance of computers, internet, etc. So therefore, one program will mostly focus on information and communication technology or ICT. எனவே இன்றைய நாளிலே, இன்றைய காலகட்டங்களில் நீங்கள் அறிந்துள்ளது போல் கணனி அல்லது தொழில்நுட்பத்தினுடைய தகவல் தொழில்நுட்பத்தினுடைய பாவனை அல்லது முக்கியத்துவம் அதிகரித்துள்ளபடியினால் அது முதலாவது ஒரு விடயமாக இருக்கும், முதலாவது பாடமாக இருக்கும். கணனி துறையும் தொழில்நுட்ப தகவல் தொழில்நுட்பத்துறையும். And the second program will focus on improving your communication skills in English language. இரண்டாவது, நீங்கள் ஆங்கிலத்தை கற்று ஆங்கிலத்தின் மூலம் தொடர்புகளை ஏற்படுத்தக்கூடிய பயிற்சிகள், அதாவது ஆங்கில கல்வி உங்களுக்கு கற்பிக்கப்படும். English is important because it should be the link language between Muslims, Sinhalese, Tamils and all nationalities living in this country. ஆங்கில மொழி மிகவும் முக்கியமானது. நீங்கள் அறிந்துள்ளது படி இது எல்லா தமிழர்கள், முஸ்லிம்கள், சிங்கள எல்லார் மத்தியிலும் தொடர்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொதுவான ஒரு மொழியாக இருக்கிறது. At the same time, you understand English is the language of internet, language of computing. The whole world knowledge is today you can find through internet. And if you want to communicate with the global citizens or the people in the world, you need to have language like English. அதே நேரம் ஆங்கிலமானது கணனி என்கின்ற பொழுது ஆங்கிலம் நிச்சயம் தேவையானது. இன்டர்நெட் என்று சொன்னால் ஆங்கிலம் நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். இந்த உலகத்தோடு உங்களை தொடர்புபடுத்துவது ஆங்கில மொழியாக இருக்கிறது. எனவே எல்லா துறைகளிலும் இன்று ஆங்கிலம் ஒரு முக்கியமானதாக, இன்றியமையாத ஒரு மொழியாக வந்து கொண்டிருக்கிறது. And this third component, major component is teaching about management. I believe that you won't have good managers to run various organizations, including churches, including schools, even the government. If you want to run a better government, you need to have good leaders. And to do that, I believe that management is a very important subject to learn. மூன்றாவது பிரதான விடயம் காணப்படுவது முகாமைத்துவம். முகாமைத்துவம் என்பது பல துறைகளிலும் முகாமைத்துவம் மிகவும் முக்கியமானது. அது பாடசாலையாக இருக்கலாம், ஆலயமாக இருக்கலாம், நீங்கள் கல்வி கற்கின்ற இடமாக, தொழில் செய்கின்ற இடமாக இருக்கலாம், நாடாக இருக்கலாம். அந்த இடத்திலே காணப்பட வேண்டியது முகாமைத்துவம். எனவே அதனை குறித்து நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு அந்த